அண்ணி, கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நல்ல சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்கு அண்ணி. இதுக்கப்புறம் வாரம் வாரம் இந்த கோயிலுக்கு போயிடணும். ஆமாம் மீனாட்சி, எனக்கும் மனசுக்கு நல்லா நிம்மதியாக இருந்த மாதிரி தான் இருக்குது. பேசாமல் நம்ம வாரம் வாரம் இதுக்கப்புறம் கரெக்டாக கோயிலுக்கு போயிடலாம். ஆமாம் அண்ணி, அதான் நானும் நினச்சிருந்தேன். அம்மா அம்மா, இப்போ இவளுக்கு என்னாச்சு? இவன் ஏன் இப்படி கத்திட்டு கூப்பாடு போட்டுட்டு வரா? என்ன 7:30 இழுத்துருக்கான்னு தெரியலையே. என்ன 2 பேரும் ஒட்டுக்கா வந்திருக்காளுவே? எவ்வளவு ஏன் இப்படி கத்திட்டு கிடக்கியே? உங்க 2 பேருக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணோம் தெரியுமா? காலையில சீக்கிரமா வந்துருவீங்கன்னு பார்த்தா இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க. ஏய் என்ன பிரீத்தி, அதான் கோயிலுக்கு போறோம் தெரியுதுல்ல, அப்புறம் முன்ன பின்ன ஆகாதா என்ன? சரி, என்ன ஏன் இப்படி கத்திட்டு ஓடி வர? அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அத்தை, உங்ககிட்டே தான். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? மீனாட்சி, இவ சும்மா எதையாச்சும் ஒன்று உளறிட்டு கிடப்பா. நம்மளுக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்ததே டயர்டா இருக்கு, நீ போய் ரெஸ்ட் எடு, நானும் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்புறமா பேசிக்கலாம். சும்மா ஏதாச்சும் வளவலான்னு விழுங்க வேற பேசிட்டு கிடப்பாளுங்க. ஐயோ அம்மா, என்னம்மா நீ? நான் எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் சொல்லணும்னு உங்க 2 பேரும் தேடி வந்தா நீ என்னம்மா இப்படி பேசுற? அண்ணி, அவதான் சொல்றாளே, என்னன்னு கேட்கலாம். பிரீத்தி, நீ சொல்லுமா. சரி சொல்லு. அத்தை, நம்ம மோசம் போயிட்டோம். நம்ம அவ்வளவு ஒரு மண்டையிலையும் மிளகா வள்ளி ஒரன்னு அரைச்சிட்டா அந்த ரியா. ஏய், என்னடி சொல்ற? ஒண்ணுமே புரியல, ஒழுங்கா புரியுற மாதிரி சொல்லு. அம்மா, முழு பூசணிக்காவ சோத்துல மறைப்பாங்கன்னு சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கல? அதே விஷயம் தான் இங்கே நடந்திருக்கு. அதேதான் இங்கே நடந்திருக்கு. எவ்வளவு சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு வாங்க. நாங்களே ஆல்ரெடி ரொம்ப தூரம் இருக்கு அந்த கோயில், அங்க போயிட்டு நாங்க டயர்டா வந்திருக்கோம். சும்மா காலங்கத்தால வெறுப்பேத்தாத. என்ன இப்போ உங்களுக்கு? அண்ணி, கொஞ்சம் அமைதியா இருங்க. 2 பேரும் ஏதோ சொல்ல வராங்க. பிரீத்தி, அமிர்தா, எதுவா இருந்தாலும் ஒழுங்கா ஸ்ட்ரெயிட்டா விஷயத்த சொல்லுங்க. என்ன ரியா அப்படி என்னத்தை மறைச்சிட்டா? அத்தை, இவ்வளவு நாளா ரியாக்கும் கிருஷ்ணமாவாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா உண்மையாவே அவங்க 2 பேருக்கும் கல்யாணமே நடக்கல. எவ்வளவு என்ன உனக்கு மூளை கீழ குழம்பிட்டா என்ன? சும்மா வந்து லூசுத்தனமா பேசிட்டு இருக்கா? ஐயோ அம்மா, எனக்கு ஒண்ணு மூளை குழம்பல. நம்ம அவ்வளவு ஒரு மண்டையும் அவங்க 2 பேரும் தான் நல்லா குழப்பி மண்டையில மிளகா வரைச்சு வச்சிருக்காங்க. 2 பேருக்கும் கல்யாணமே ஆகல. பிரீத்தி, என்ன சொல்ற? ஆமாத்த, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். அந்த ரியாக்கு எவனோ ஒருத்தனால ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கும் போல. அந்த பிரச்சனையில இருந்து கிருஷ்ண மாமா அவளை காப்பாத்தி இந்த வீட்டை கூப்பிட்டு வந்திருக்காரு. இந்த வீட்டுல அவளை தங்க வைக்கணுங்கிறதுக்காக தான் அவளுக்கும் கிருஷ்ண மாமாக்கும் கல்யாணம் நடந்ததுன்னு நம்ம அவ்வளவு ஒரு மண்டையும் கழுவி இருக்காங்க. என்ன பிரீத்தி சொல்ற? ஆமாமா, இத்தனை நாள் இந்த உண்மையை நம்ம எல்லார்கிட்டயும் மறைச்சுக்கிட்டு கிருஷ்ண மாமாவும் ரியாவும் இருந்திருக்காங்க. ஏதோ கிருஷ்ண மாமாக்கு ஒரிஜினல் பொண்டாட்டி மாதிரி இவ எப்படி சுத்தி வந்தா தெரியுமா? கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா போட்டா. இல்ல பிரீத்தி, என்னால நம்பவே முடியல இப்ப கூட. அம்மா, பிரீத்தி சொல்றது எல்லாமே உண்மைதான். நேத்து நைட் என்ன நடந்ததுன்னா, ஓ, இந்த அளவுக்கு நடந்திருக்கா அப்போ? ஆமாத்த, நீங்க நம்பலன்னா இந்த கிரீட்டிங் கார்டை வேணா பாருங்க. இதுல அவ எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கா. எங்க அத குடு அமிர்தா. பாத்தியா மீனாட்சி, என்னென்ன எழுதி வச்சிருக்கா பாரு. ஏதோ போனா போதுன்னு நம்ம பையன் இந்த வீட்டுல தங்குறதுக்கு இடம் கொடுத்தா இவன் நம்ம பையனையே வளைச்சு போட்டு ஒரேடியா இங்கே இருந்துடலான்னு பிளான் பண்ணிட்டா போல. ஆமா நீ, ஆமா, இவளை சும்மாவே விடக்கூடாது. இவளை இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். எவ்வளவு திமிரு, எவ்வளவு கொழுப்பு இருந்தா இங்கே ஒரேடியா தங்கிடலான்னு பிளான் போட்டிருப்பா. இவளால இந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? என் பையன் ஒரு நாள் கூட என் வார்த்தையை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினது இல்ல. ஆனா இவளுக்காக அவன் என்கிட்டே சண்டை போட்டான். இவளை என்ன பண்றேன்னு பாரு. அத்தை, அவளை சும்மா விடாதீங்க. கல்யாணம் ஆகாம ஒரு பையன் கூட எப்படிதான் ஒரே ரூம்ல இவ்வளவு நாள் இருந்தாலும் தெரியல. மீனாட்சி, இப்பவே அவளை நம்ம வீட்டை விட்டு வெளியே துரத்துவோம். என்ன பிரீத்தி, நம்ம நினைச்சதை விட அத்தை அந்த ரியா மேல செம்ம கோவத்துல இருக்காங்க போலயே. நல்லா கொழுந்து விட்டு எரிய போகுது. ஆமா அமிர்தா, இந்த சந்தர்ப்பத்தை எப்படியாச்சும் பயன்படுத்தி கிருஷ்ணனை நான் கல்யாணம் பண்ணியே தீருவேன். அதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் நம்மளை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லவே முடியாது. ஆமா பிரீத்தி, எனக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது, இங்கே இருக்கணும். அது மட்டும் தாண்டி, அது மட்டும்தான் எனக்கு வேணும். நடக்கும் அமிர்தா, நடக்கும். கிருஷ்ணா, நீங்க எங்க போயிட்டீங்க? காலையில இருந்து ஆளையே காணோம். நானும் உங்களை அப்பத்துல இருந்து தேடிட்டே இருக்கேன். நீங்க காலையில எழுந்து போயிட்டீங்களா என்ன? ஏன் கிருஷ்ணா இப்படிலாம் பண்றீங்க? ஒருவேளை நான் நேத்து ப்ரப்போஸ் பண்ணது உங்களுக்கு பிடிக்கலையா? அதனாலதான் நீங்க என்ன பார்க்க கூடாதுன்னு நான் எழுந்துறதுக்கு முன்னாடியே நீங்க எழுந்து போயிட்டீங்களா? எதுக்கு கிருஷ்ணா என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? நீங்களும் என்ன விரும்புறீங்கன்னு நினைச்சுதான் நான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். அப்ப உங்க மனசுல நான் இல்லையா கிருஷ்ணா? எனக்கு நல்லா தெரியும்
உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும்னு. அப்புறம் அப்புறம் ஏன் கிருஷ்ணா இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் நேத்து உங்களுக்கு அவ்வளவு ஆசையா ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம உங்க பாட்டுக்கு போயிட்டீங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா கிருஷ்ணா? இப்போ என்னடானா காலையில இருந்து ஆளை காணோம். எங்க தான் போனீங்கன்னு ஒண்ணுமே தெரியல. ஏன் கிருஷ்ணா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா அதை நீங்க என்கிட்டயே சொல்லியிருக்கலாம்ல கிருஷ்ணா. அதை விட்டுட்டு நேத்து அமைதியா போயிட்டீங்க. இன்னைக்கு நீங்க எங்க போனீங்கன்னு எனக்கு தெரியல. இதை நான் எப்படி எடுத்துக்கிறது கிருஷ்ணா? ஏன் தான் என்ன எப்படி கஷ்டப்படுத்துறீங்களோ எனக்கு தெரியல. ஏய் கதவை திறடி. இப்ப கதவை திறக்க போறியா இல்ல உடைச்சிட்டு நானே வரவா? இப்ப எதுக்கு இவங்க இவ்வளவு வேகமா கதவு தட்டுறாங்க? அது மட்டும் இல்லாம ஏன் இப்படி கத்துறாங்க? ஏய் கதவை திறக்க போறியா இல்லையாடி? இந்த வரேன். வாங்க. யார் வீட்ல இருந்துகிட்டு யாரடி வாங்கன்னு கூப்பிடுறது? அப்படி கேளு மீனாட்சி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாதவ மாதிரி எப்படி நிக்கிறா பாரு. இல்ல நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி உனக்கு புரியும்? என்ன இந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரையும் பார்த்தா என்ன உனக்கு கேனச்சிங்க மாதிரி தெரியுதா? இல்ல நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய் நடிக்காதடி. என்ன உன்னை பத்தி எதுவும் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வந்து நிக்கிறோம். என்ன அப்படியே எங்க மண்டையில ஒரே மிளகா வரைச்சலான்னு பாத்தியா? நான் என்ன பண்ணேன்? போனா போது ஏதோ தெரியாதனமா என் பையன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைச்சுதான் உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே விட்டேன். ஆனா இப்பதானே தெரியுது என் பையனுக்கும் உனக்கும் கல்யாணமே நடக்கலன்னு. இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? என்னடி முழிக்கிற? இதெல்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும்னு யோசிச்சுட்டு இருக்கியா? எல்லாம் தெரியும்டி. தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். ஏடி உனக்கு அசிங்கமா இல்ல? ஏதோ கல்யாணம் ஆன பொண்டாட்டி மாதிரி சிட்டுக்கு சிட்டுக்குலாம் இந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு வந்த. இப்பதானே தெரியுது கல்யாணமே ஆகாம அது எப்படிடி ஒரு பையன் கூட ஒரே ரூம்ல? உன்னை நினைச்சு பார்க்கவே அசிங்கமா இருக்கு. இல்ல அது வாய மூடு. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசின நடக்கிறது வேற பாத்துக்க. என் பையன் உனக்கு தங்க இடம் கொடுத்தா நீ அவனையே வளைச்சு போடலான்னு பிளான் போட்டிருக்க. அதானே ஒன்னும் இல்லாத அண்ணன் காவடி இந்த வீட்டை பார்த்தோன்னு வாய பொழந்திருப்பா. இவ்வளவு நாள் சொகுசு வாழ்க்கைய வாழ்ந்து பழகிட்டால, அதான் அப்படியாச்சும் கிருஷ்ணனை வளைச்சு போட்டு இங்கேயே டேரா போடலான்னு முடிவெடுத்திருப்பா. என் பையனை வளைச்சு போடுறதுக்கு எத்தனை நாள் பிளான் போட்ட? நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. போதும் போதும் நிறுத்துங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி நீ பேச சொல்ற? நீ பண்ணன காரியத்துக்கு உன்னெல்லாம் இதுக்கு மேலே அசிங்கப்படுத்தினாலும் தப்பே இல்ல. மீனாட்சி இவளெல்லாம் இப்படியே விடக்கூடாது. இவளை இப்பவே கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளியே தள்ளு. ஏய் நீயா இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போறியா இல்ல நானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளவா? இல்ல இல்ல நானே வெளியே போயிடுறேன். நானே வெளியே போயிடுறேன். கிருஷ்ணா சார் மட்டும் வரட்டும். அவங்க கிட்ட சொல்லிட்டு நானே போயிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இப்பவே ஒழுங்கா இந்த வீட்டை விட்டு வெளியே போ. நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். கிருஷ்ணா சார் வந்ததை அவங்க கிட்ட சொல்லிட்டு மட்டும் போயிடுறேன் ப்ளீஸ். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. என்ன வேற எதுவும் பிளான் போட்டியா என்ன? என் பையனை பார்த்தோன்னே அப்படியே அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி நடிச்சு இங்கே இருந்தலாம் நினைச்சியா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. இப்பவே வெளியே போடி. வெளியே போன்னு சொன்னேன். இல்ல மாட்டேன். நான் கிருஷ்ண சார்ட்ட சொல்லிட்டு நானே போயிடுறேன். சத்தியமா நானே போயிடுறேன். எவ்வளவு திமிரு பத்தியா இவளுக்கு? கிருஷ்ணாவை பார்த்து பேசிட்டு தான் போவாளாமே. நீயா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி நானே வெளியே தள்ளவா? என்ன என்னடி அழுது நடிச்சிட்டு இருக்க? வாடி. மீனாட்சி அவளா போவான்னு பார்த்தா போக மாட்டா போல. அவளை தரன்னு இழுத்து வெளியே கொண்டு வா. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விடுங்க. நான் கிருஷ்ண சார்ட்ட சொல்லிட்டு நானே போயிடுறேன். நான் கண்டிப்பா போயிடுவேன். அதெல்லாம் ஒண்ணும் நீ யார்கிட்டயும் சொல்லிட்டு ஒண்ணும் போக வேண்டாம். இப்பவே போய் தொலை. என் வீட்டை பிடிச்ச சனிய ஒளிஞ்சு தொலைஞ்சதுன்னு நாங்களாச்சும் நிம்மதியா இருப்போம். வாடி வெளியே. அமிர்தா அங்க பாட்டியாடி எப்படி கொழுந்து விட்டு எரியுதுன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடி. நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா கொழுந்து விட்டு எரியுது. ஆமா பிரீத்தி, இத பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அந்த ரியா மூஞ்ச பாரேன். அமிர்தா அவ அழுகுறத பார்த்தாலே எனக்கு சந்தோஷமா இருக்குடி. இன்னைக்கு எப்படின்னா இந்த ரியாவை வீட்டை விட்டு வெளியே அடிச்சு பத்திடுவாங்க. இப்பதாண்டி எனக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு.
அது நான் வாழ வேண்டிய இடம். அதை தட்டி பறிச்சுட்டு அவ வந்து உட்காந்துக்கிட்டா நான் சும்மா விட்டுருவேனா? மூஞ்ச பாரு. இப்ப எல்லாரும் சேர்ந்து அவளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போறாங்க. அந்த கண்குள்ளா காட்சியை பார்க்கணும்னு தாண்டி நான் அவளை காத்துட்டு இருக்கேன். நடக்கும் பிரீத்தி, கண்டிப்பா நடக்கும். அத்தை வேற செம்ம கோவத்துல இருக்காங்க. அதுக்கு தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் கையை விடுங்க ப்ளீஸ். துமுற பத்தி அவளுக்கு நம்ம பிடிச்சி எடுத்தாலும் கல்லு மாதிரி நின்றுட்டு இருக்கா பாரு. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. நானே போயிடுறேன். கிருஷ்ணா சார் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு நானே போயிடுறேன் ப்ளீஸ். ஐயோ ரியாக்கா, ஐயோ என்ன பண்றாங்க இவங்க? ரியாக்கா, கடவுளே என்ன நடக்குதுங்க? முதல்ல கையை விடுங்க. ஏன் இப்படி கையை பிடிச்சி இழுக்குறீங்க? ஏய், ஒழுங்கா வாயை மூடிட்டு போயிரு. இல்லனா இவ கூட சேர்த்து உன்னை அடிச்சு வெளியே துரத்திடுவான் பாத்துக்க. ஒழுங்கா அமைதியா இருந்தனா ஏதோ போனா போதுன்னு இந்த வீட்ல இருந்துட்டு ஒரு ஓரமா போலாம். இல்லன்னு வச்சுக்கையே பிடிச்சு உன்னையும் வெளியே தள்ளிடுவேன். ஒழுங்கா வாயை மூட்டு இரு. வாய மூடுங்க முதல்ல. உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானா? அத்தை, இப்ப எதுக்கு நீங்க ரியாக்காவை பிடிச்சி இழுக்குறீங்க? ஏய், உன்னை எத்தனை நாள் சொல்லிருக்கேன் அத்தை நொத்தன்னு கூப்பிடுற வேலை வச்சுக்காதன்னு. என்ன உறவு கொண்டாடிட்டு இருக்கியோ? சரி, நான் இதுக்கப்புறம் உங்களை அப்படி கூப்பிடல, போதுமா? முதல்ல எதுக்கு ரியாக்காவை இப்படி பிடிச்சி இழுக்குறீங்க? ஐயோ ரியாக்கா, ஏன் அழுகுறீங்க? என்னாச்சு? என்ன ஆச்சா? அவ எப்படி சொல்லுவா? மீனாட்சி, எனக்கு என்னமோ இவளுக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். அது எப்படி தெரியாம இருக்கும்? என் நேரம் 3 களவாணிகளும் கூட்டுத்தனமா தானே சுத்திட்டு இருக்குங்க. வேற எப்படி தெரியாம இருக்கும்? இவளுக்கு எல்லாம் தெரியும்னு தான் நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல இப்ப எதுக்கு நீங்க எல்லாரும் ரியாக்காவை இப்படி திட்டிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சா நாங்க அப்படியே நம்பிடுவோமா என்ன? இவளுக்கும் கிருஷ்ணனுக்கும் முதல்ல கல்யாணமே நடக்கல. என்ன சொல்றீங்க? சும்மா வாய்க்கு வந்தபடி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ரியாக்காவை என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்னடி அப்படியே வாயை மூடிட்டு இருக்க? வாயை திறந்து உண்மையை சொல்லு. ரியாக்கா, இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? அபி, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். எனக்கும் கிருஷ்ணாக்கும் கல்யாணம்லாம் எதுவுமே நடக்கல. ரியாக்கா, போதுமா? உன் காதுல விழுந்துச்சா? ஒழுங்கா அமைதியா போயிரு. இதுக்கப்புறம் இவளுக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. போனா போது என் பையன் ஏதோ தாலிய கட்டி இந்த அண்ணக்கா அப்படியே கூப்பிட்டு வந்துட்டான்னா போனா போது ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டோன்னு விட்டு வச்சிருந்தேன். இப்பதான் கல்யாணமே நடக்கலாம் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் எதுக்கு வேணும் இந்த வீட்ல இருக்கணும்? வீட்டை விட்டு வெளியே போடி. சும்மா நிறுத்துங்க. எதுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். அதை விட்டுட்டு ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? எப்படி இவ பண்ண காரியத்துக்கு வெத்தலை பாக்கு தாம்பூலம் வச்சு பொறுமையா பேச சொல்றியா? பொறுமையா? அதானே, இவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவா. ஏன்னா இந்த அபியே இப்படிதானே இந்த வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்னா. இன்னும் என்னென்ன போய் சொல்லிருக்காங்களோ தெரியல. சக்தியாச்சும் உண்மையாவே இவ கழுத்துல தாலிய கட்டினானோ இல்ல என்ன எளவோ ஒன்னும் புரியல. சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. என் வாயை கிளறினீங்க அவ்வளவுதான் நடக்கிறது. வேற சொல்லிட்டேன். என்னடி என்ன அடங்கு? இப்ப ஏன் துள்ளிக்கிட்டு இருக்க? இவ்வளவு நாள் வரை இந்த கிருஷ்ண ரியாவை கல்யாணம் பண்ணி தான் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தான்னு நாங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தோம். நாங்க நினைக்கல அப்படி நீங்க எல்லாருமே எங்க நம்ப வச்சீங்க. ஆனா இப்பதானே தெரியுது கல்யாணம் நடக்கல, போனா போதுன்னு இந்த வீட்டுல தங்க இடம் கொடுத்துருக்கான்னு. அதே மாதிரி நீ என்னென்ன போயெல்லாம் என்ன வச்சிருக்க, எப்பப்போ அதெல்லாம் வெளியே வர போதும் யாருக்கு தெரியும்? முதல்ல ரியாக்கா கையை விடுங்க. எதுக்கு இப்படி பிடிச்சி தரன்னு இழுக்கிறீங்க? கையை விடுங்க. என்னடி என்ன நீ சொல்லி நான் கேட்கணுமா? இவளை நான் இப்ப இந்த வீட்டை விட்டு அடிச்சு வெளியே பத்தி விடுறேன் இல்லையான்னு பாரு. இந்த பாருங்க, கிருஷ்ண மாமா தானே ரியாக்காவை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க வெளியே போன்னு சொன்னா ரியாக்கா போயிருவாங்க. நீங்க ஒன்னும் சொல்லணும்னு எந்த தேவையும் இல்ல. இந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்க, நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி உங்க எல்லாரையும் உள்ள தூக்கி வைக்க வேண்டியதா இருக்கும். என்ன பூச்சாண்டி காட்டுறியா? என்ன சுந்தரி சித்தி அப்படியே திருத்தன்னு முழிச்சுட்டே நிக்கிறீங்க? ரியாக்காவை நீங்க 2 பேரும் அடிச்சு கொடுமைப்படுத்துனீங்க அப்படின்ட்டு நானே ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன்னு நானே போய் சாட்சி சொல்லுவேன். என்ன சுந்தரி சித்தி, ஜெயில கழித்துன ரொம்ப ஆசைப்படுறீங்க போலயே. என்ன இந்த குட்டி சாத்தா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா? ஒருவேளை இவ சொன்ன மாதிரி ஜெயில கழித்து வச்சுவாளோ? ஏய் என்னடி என்ன சும்மா என்ன மிரட்டியா என்ன? நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையே. நான் என் பாட்டுக்கு ஒரு ஓரமா தானே நின்னுட்டு இருக்கேன். அப்புறம் என்ன என்கிட்ட வந்து கத்திட்டு இருக்க? நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லல. ஏற்கனவே வெண்ணிலா ஒரு ஓரமா நின்னு நீங்க இங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கா. சரியா? நானும் போய் சாட்சி சொல்லுவேன். அந்த வீடியோவே போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்பேன். அதுக்கப்புறம் 2 பேரும் கம்பி தான் என்னணும். முதல்ல கையெடுங்க. மீனாட்சி, இந்த குட்டிச்சாப்பா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. முதல்ல அவ மேல இருந்து கையெடு. என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க? போய் இவ சொல்றானே நம்ம இவளை விடணுமா என்ன? இல்ல மீனாட்சி, எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம். இவ வேற போலீஸ் கேஸ் என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கா. வெண்ணிலா வேற அந்த வேலைக்காய் வேற அங்கிருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான். வீடியோ அதனாலதான் சொல்றேன், தேவையில்லாம எதுக்கு பிரச்சனை? முதல்ல அவ மேல இருந்து கையெடு. கையை எடுக்கிறீங்களா இல்ல இப்பவே போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லவா? ஏய் ஒழுங்கா நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிரு.
தேவையில்லாம இந்த பிரச்சனைக்குள்ள நீ தலையிடாத. அண்ணி அண்ணி ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? என்னது அண்ணியா? யாருக்கு யார் அண்ணி? அம்மா என்னமா பேசிட்டு இருக்கீங்க? அண்ணி அண்ணி என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? டேய் அவ அண்ணியே கிடையாதுடா. சும்மா அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு அலப்பற பண்ணிட்டு இருக்காத. இப்ப என்னமா பிரச்சனை? எதுக்குமா இப்ப தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணி எதுக்கு இப்ப அழ வச்சிட்டு இருக்கீங்க? என்னது? நான் அவளை அழ வச்சிட்டு இருக்கனா? என்ன நடந்ததுன்னு தெரியுமா? சூர்யா, இப்போ உனக்கு புரிஞ்சுதா? இவ இந்த வீட்ல எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்திருக்கா. இவளை சும்மா விட சொல்றியா? அண்ணி இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா. சூர்யா, கேட்டியா? அவ வாயாலே ஆமான்னு சொல்லிட்டா. இந்த பாருங்கம்மா, என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இது அண்ணன் அண்ணியோட பிரச்சனை. அவங்க எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்க போறாங்க. தேவையில்லாம நீங்க எதுக்கு உள்ள வந்து தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? முதல்ல உங்க வேலை எதுவும் அதை போய் பாருங்க. சும்மா தேவையில்லாம இங்க நின்று சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. என்ன சூர்யா பேசிட்டு இருக்க? இது கிருஷ்ண வாழ்க்கை. ஒரு அம்மாவா எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. இந்த பாருங்கம்மா, அண்ணிக்கிட்ட கேக்குறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் உங்களுக்கு இல்ல, சரியா? அண்ணன் தானே அண்ணியை கூப்பிட்டு வந்தாங்க. அண்ணன் கிட்ட எதுவா இருந்தாலும் போய் கேளுங்க. அதை விட்டுட்டு ஏன் சும்மா அண்ணிக்கிட்ட ஏன் திட்டிட்டு இருக்கீங்க? அவதான் உன் அண்ணியே இல்லையே, அப்புறம் என்ன வார்த்தைக்கு வார்த்தை அண்ணி அண்ணின்னு இருக்க? அத்தை, சும்மா சாதாரண விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்காதீங்க. என்னடா பேசிட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்க? இது என்ன சாதாரண விஷயமா? உங்க 3 பேராலதான் என் மானம் மரியாதையே போச்சு. ஓடாளுக்கு ஒருத்தைய வீட்டு கூப்பிட்டு வந்து என் மானத்தையே வாங்கிட்டீங்க. இப்ப என்னடானா அவனுக்கு இவ பொண்டாட்டியே கிடையாது. ச்சே, என்ன ஒரு கேவலம். நினைக்கையே அசிங்கமா இருக்கு. இவளும் வெக்கமே இல்லாம எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டு இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கா. அம்மா, தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க. ஒழுங்கா நீயே வீட்டை விட்டு வெளியே போறியா, இல்லைன்னா பிடிச்சு இப்ப வெளியே தள்ளணுமா? மீனாட்சி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? யாருக்கு? எனக்கு அறிவில்லையா? எனக்கு அறிவெல்லாம் இருக்கு. இந்த வீட்டுல உள்ள யாருக்கும் தான் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இவ நம்ம அவளை வரை ஏமாத்திருக்கா. எல்லாரும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஏகிட்ட சண்டைக்கு வரீங்க. மீனாட்சி, ஏமாத்துனது இந்த பொண்ணு இல்ல, நம்ம எல்லாரும் ஏமாத்துனது உன் பையன். அவங்கிட்ட எதுவா இருந்தாலும் கேளு. அதை விட்டுட்டு ஏன் இந்த பொண்ணு கிட்ட கத்திட்டு இருக்க? என் பையன் பாவம் அப்பாவி. அவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். அவனை ஏமாத்திதான் சிவதான் அவனை வளைச்சு போடுறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பா. நிறுத்து மீனாட்சி, இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசுன நடக்கிறது வேற. ஷெமடி ரியா, கிருஷ்ணன் எங்க? எனக்கு தெரியல. காலையில இருந்து கிருஷ்ணனை காணோம். எங்க போயிட்டாருன்னு தெரியல. என்கிட்ட எதுவும் சொல்லல. சரி பரவாயில்லம்மா, நீ ரூம்ல போய் இரு. கிருஷ்ணன் வந்ததும் பேசிக்கலாம். என்னங்க பண்றீங்க? நான் அவளை இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவளை ரூம்ல போய் இருன்னு சொல்றீங்க. மீனாட்சி, எதுவா இருந்தாலும் கிருஷ்ணன் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் 7:30 இழுக்கணும்னு நினைச்ச, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கிருஷ்ணா எதுக்குங்க வரணும்? அவன் எதுக்கு வரணும்? நான் இப்பவே இந்த கழுதையை வீட்டை விட்டு வெளியே தள்ளுறேன். மீனாட்சி, நீ பண்றது எதுவும் சரியில்லை. எனக்கு வர்ற ஓத்திரத்துக்கு உன்னை கொன்னாலும் கொன்னு போட்டுருவேன். ஒழுங்கா இரு சொல்லிட்டேன். தப்பு பண்ணவங்களை கேட்க துப்பு இல்ல. நீங்க என்கிட்ட வரீங்க என்ன? ஏய், எங்கடி போற? அவர் ரூம்ல போன்னு சொன்னா நீ போயிருவியா? இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. உன்னை மீனாட்சி, அண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஹாப்பியா சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ் அப்படிங்கிறதுனால நாளைக்கு வீடியோ வராது. இதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தான் வரும். வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். மோஸ்ட்லி ஃபெஸ்டிவல் டேஸ் வந்து வீடியோ போட்டேன் அப்படின்னா வியூஸ் வந்து போகவே மாட்டேங்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா, எல்லாருமே நம்ம பிஸியாக தானே இருப்போம். ஸோ அதனால் நாளைக்கு வந்து வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால நாளைக்கு வீடியோ வராது ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளிக்கிழமை காலையில் 10 மணிக்கெல்லாம் வீடியோ வந்துடும். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஹாய் சுபா சிஸ்டர், ஹாய் மேரி சிஸ்டர், ஹாய் சோபனா சிஸ்டர், ஹாய் விஜயா சிஸ்டர். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.